எந்தெந்த கடவுளுக்கு என்னென்ன பூக்கள் என்னென்ன மூலிகைகளை பயன்படுத்தலாம்? பொதுவாகவே ஆதிக்கடவுள்னு சொல்லக்கூடிய விநாயகப் பெருமானுக்கு அருகம்புல் சாலச் சிறந்தது. அது மட்டும் இல்லாமல் சிவபெருமானுக்கு எப்போவுமே வில்வம் சிறப்பான பலன்களை கொடுக்கும். பெருமாளுக்கு துளசி, அதே போல் ஸ்ரீசக்கரத்திற்கு ஆவாகனம் பண்ணக்கூடிய அதில் 30 முக்கோடி தேவர்களும் அந்த ஸ்ரீசக்கரத்தில் இருப்பாங்க. ஸோ ஸ்ரீசக்கரத்துக்கு என்ன லலிதா சகஸ்ரநாமத்தில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, தாமரை இதழ்கள், வில்வம், துளசி, அருகம்புல் இதை போட்டாலே 30 முக்கோடி தேவர்களோட அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் குருவருள் பெறுவதற்கு திருவருள் அமையறதுக்கும் நீங்கள் குரு பகவானுக்கு முல்லைப்பூவால் அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எந்த காரியத்தை எடுத்தாலும் ஒரு காரியத்துக்கு போகிறீங்க, அந்த விஷயம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும் அப்படின்னா நீங்கள் பன்னீர் ரோஸ் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. பன்னீர் ரோஸ், அதாவது நீங்கள் ரோஸ் வாட்டர் வருது இல்லையா, அந்த பூ வரக்கூடிய பன்னீர் ரோஜா மாலையை நீங்கள் எந்த கடவுளுக்கு நீங்கள் வழிபாடு பண்ணிவிட்டு சாத்திட்டு போனாலும் அந்த காரியம் மிகப்பெரிய சக்ஸஸையும் வெற்றியை கொடுத்துரும். இது அனுபவத்தில் கண்ட மிகச்சிறந்த பரிகாரம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குருவருள் பரிபூர்ணமாக கிடைக்கணும், எந்த விஷயத்தை போனாலும் சக்ஸஸ் நெக்ஸ்ட் லெவல் கோத்ரூ ஆகணும் அப்படின்னா நீங்கள் மஞ்சள் கலரில் இருக்கக்கூடிய பூக்களை இறைவனுக்கு நீங்கள் சாத்திட்டு போனீங்கன்னா அந்த காரியம் பன்மடங்காக பெருகி உங்கள் வாழ்வில் அனைத்து வெற்றிகளையும் கொடுக்கும்.